டேக்ஸ் ரெவல்யூஷன். நம்ம கொடுத்த வரியில் நம்மளுக்கு கூடிய பணம் 70% வரணுமா இல்லையா? ஏன் வரல? நீ மற்ற மாநிலங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. ஆனால் தமிழ்நாட்டை பாரபட்சமாக வச்சுருக்கீங்க. எத்தனை புயல் வந்தது, அத்தனை புயலுக்கும் ஏதாவது நிதி கொடுத்துருக்கா மத்திய அரசு? ஒன்றும் கிடையாது. அப்போ இப்படி பட்சம் காட்டக்கூடிய மத்திய அரசு என்ன லெவலில் நயனா நாகேந்திரன் மாற்ற போகிறாரு? அதே சொன்ன கொள்கையை அவர் சொன்னார்னா அவர் ஸ்டார்ட் எடுக்காது அவருக்கு. அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நயனா நாகேந்திரன் தலைமையில் இதெல்லாம் பண்ண சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணிட்டாருன்னா பண்ணி மோடிகிட்ட போய் உட்காந்து பேசி, நயனா நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மோடி எத்தனை விட செஞ்சுருக்காரு. இதெல்லாம் போய் உட்காந்து தமிழ்நாட்டின் கொள்கைகள் இதெல்லாம் பண்ணணும் சார் அப்படின்னு எழுதி கொடுத்து பண்ணிட்டு வந்துட்டாருன்னா நயனா நாகேந்திரன் அடுத்த சீஃப் மினிஸ்டர். அது நடக்காதுன்றீங்க? ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க மோடியுடைய சித்தாந்தம் வந்து பிஜேபியுடைய சித்தாந்தம் தமிழக மக்களுக்கு எதிரான சித்தாந்தம். அதனால தான் தமிழ்நாடு எடப்பாடி போய் அங்கே அடகு வச்சுட்டாரு. அதனால் சங்கிக்கு கூட ஓட்டு போடுவான். சங்கியினுடைய அடிமைக்கு ஓட்டு போடுவானா அதிமுக தொண்டன்? அப்போ அந்த அதிமுக தொண்டன் தாய் கழகம் இன்னைக்கு கலைஞர் மேலே இருந்த குற்றச்சாட்டு ஸ்டாலின் மேலே கிடையாது. ஸ்டாலின் வந்து இன்னைக்கு அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய, அனைத்து கட்சிகளையும் அக்கமடேட் பண்ணி செல்லக்கூடிய, தவறு நடந்தால் சாரி கேட்கக்கூடிய, ஒரு பிரச்சனைனா அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய மக்கள் தலைவராக உயர்ந்து நிற்கிறார். அந்த ஸ்டாலின் கிட்ட கூட அதிமுக ஓட்டு போகுமே ஒழிய பிஜேபிக்கு போகுமா சொல்லுங்க? ஒரு சில பெர்சன்டேஜ் விஜய்க்கு போகும். அப்போ எப்படி அதிமுக அப்போ என்ன ஆகுதுன்னா, அதிமுகவை காக்க வேண்டும் என்றால் எடப்பாடி தோற்கடிக்கப்பட வேண்டும். எடப்பாடியோடு சேர்ந்து பிஜேபிக்கு ஜால்ரா போட அனைத்து அமைச்சர்களும் தோற்கடிக்கப்பட வேண்டும். அது அதிமுக தொண்டர்களே செய்வார்கள். செய்தால் மட்டும்தான் ஏடிஎம்கே அடுத்து ஒரு புது தலைமையோட உருவாகக்கூடிய ஏடிஎம்கே வரும். அன்னைக்கு தான் எம்ஜிஆருடைய கொள்கைகளை எம்ஜிஆருடைய தொண்டர்கள், இளைஞர்கள், எம்ஜிஆருடைய தொண்டர்கள், ஜெயலலிதா உருவாக்கிய தொண்டர்கள் அத்தனை பேர் சேர்ந்து அதிமுகவை இன்னைக்கு இருக்கக்கூடிய சங்கிகளின் அடிமைகளை எல்லாம் ஒழித்து விட்டு, இந்த தேர்தலோடு ஒழித்து விட்டு, இந்த சங்கிகளின் அடிமைகள் பதவிக்கு வராமல் செய்துவிட்டு, அதுக்கப்புறம் செய்தால்தான் அதிமுக காக்கப்படும். அதிமுக மீண்டும் புத்துணர்ச்சி பெறும். அதிமுக மீண்டும் புத்துணர்ச்சி பெற வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஒரு எம்ஜிஆர் தொண்டர், ஜெயலலிதாவினுடைய ஆளுமை மிக்க ஒரு தொண்டர் வரணும் அதிமுகவுக்கு. வந்து அதிமுகவை மீட்டெடுக்கணும்னா இந்த முறை அதிமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அதை அதிமுக தொண்டர்களே செய்து முடிப்பார்கள்.